வேதத்தை யதாசக்தி அத்தியனம் பண்ணணும். இல்லை உபனிஷத்து. வேதம் தெரியாத பிராமண சமூகமே கிடையாது. அந்த ஒருத்தர் காலம் ஆயிட்டார்னா அந்த வேதத்தை எப்படி உச்சரிக்கிறதுன்னே தெரியாது. கிளிக்கூண்டில் இருக்கிற கிளி கூட குச்சியில் இருக்குமே தவிர அதனுடைய பாட்டத்தில் உட்காராது. ராத்திரி வேளையில பட்சிகளுக்கு பூமியை பார்த்தா அக்னி மாதிரி தெரியுமா? அவரவர்களுடைய வேதத்தை யதாசக்தி அத்தியனம் பண்ணணும். இல்லை உபனிஷத்து, ருத்ரஞ்சமகம், புருட சூக்தம், சூக்தாதிகள், ஒரு உபனிஷத்து, இதையாவது மினிமம் அத்தியனம் பண்ண. நம்முடைய பிராமணேன்னு நிஷ்காரணேன்னு ஷடங்கோ வேதோத்தியோ ஜேய. ரிஷிகள் சொல்றா, நீ ஏன் எதுக்கு பிராமண வேதம் படிக்கிறோன்னா கேள்வியே கேட்கக்கூடாது. நிஷ்காரணேனா, ஏன் பிராமணனா பிறந்த? பிராமணனா பிறந்ததுக்காக நீ படிச்சே ஆகணும். காரணமே கேட்கக்கூடாது. வேதத்தை அத்தியனம் பண்ணு. அது மாதிரி இருந்ததுனால தான் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வரையில் வேதம் தெரியாத பிராமண சமூகமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஆடிட்டர் கிடையாது, அட்வொகேட் கிடையாது, பேங்க் கிடையாது, ஸ்கூல் காலேஜ் கிடையாது. அன்னைக்கு பிராமணன் இதை தான் பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் வேதம் தான் சொல்லிட்டு. நமக்கு லௌகீக படிப்பு வர வர வரதான் வேதத்திலேருந்து ஒவ்வொரு குடும்பமாக விலகி இன்னைக்கு பாரத தேசத்தில் பார்த்தா சில அபூர்வமான சாகைகள் ஆளே இல்லை. அதில் ஒரு சாகை ரிக்வேதத்தில் 2 பேர் தான் மிச்சம். அதில் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், ஒருத்தர் இந்தியாவில் இருக்கார். அந்த ஒருத்தர் காலம் ஆயிட்டார்னா அந்த வேதத்தை எப்படி உச்சரிக்கிறதுன்னே தெரியாது. அவர் இருக்கிறதுக்குள்ளே யாருக்காவது சொல்லிக் கொடுத்தாதான் உண்டு. நம்ம கும்பாபிஷேகத்துக்கு அவரை எப்படியாவது வரவழைச்சிருவோன்னு பார்த்தோம், வரவழைக்க முடியல. இன்னொரு சாகை இருக்கு, 6 பேர் தான் இருக்கா. அதில் ஒருத்தர் இந்த நாசிக்கில் இருக்கார். இங்கே பக்கத்தில் நாசிக்கில் இந்த சாங்காயன சாக்கை படித்தவர் ஒருத்தர் இருக்கார். 6 பேர் தான் இருக்கார். இது ஏன் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் வாட்ச் பண்ணாமல் இருந்து தான் இப்படி க்ஷீணமாயிடுது. நமக்கு சொத்து வேதம். வேதத்தில் சொல்லாத விஷயமே கிடையாது. உன்னுடைய புத்தி சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்றது தான் வேதம். ஒரு கிளிக்கூண்டு இருக்கு, கிளிக்கூண்டில் ஒரு குச்சி இருக்கு, பார் நடுப்பில் இருக்கு. பகல் முழுக்க அந்த கிளி கீழே இறங்கி அந்த கூண்டிலேயே கீழ்பாகத்தில் இருக்கிற நெல்லெல்லாம் கொத்தி சாப்பிடும். அஸ்தமிச்சுடுதுன்னா நீங்கள் அமிர்தத்தை கீழே வச்சாலும் அது கீழே இறங்கி கொத்தாது, மேலேயே தான் இருக்கும். கார்த்தால உதிச்சப்புறம் தான் கீழே இறங்கும். ராத்திரி தூக்கம் அந்த சின்ன குச்சியில் அப்படியே உட்காந்து தான் கூண்டுக்குள்ளேயே. ராத்திரி பட்சிகள் எல்லாம் மரத்துக்கு போயிடும், பூமியில் இருக்காது. இதுக்கு தான் காரணம் சொல்ல முடியுமோ? ஏன் பூமி பட்சிகள் ராத்திரி நேரத்தில் பூமியில் உட்கார மாட்டேங்கிறது? கிளிக்கூண்டில் இருக்கிற கிளி கூட குச்சியில் இருக்குமே தவிர அதனுடைய பாட்டத்தில் உட்காராது. ஏன் காரணம் சொல்லுங்கப்பா. நம்ம புத்தி சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமோனது இதை தான் வேதம் சொல்லும். வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, இது வேதம் ராத்திரி வேளையில பட்சிகளுக்கு பூமியை பார்த்தா அக்னி மாதிரி தெரியுமா? எங்க பார்த்தாலும் நெருப்பு மாதிரி தெரியும். நெருப்புன்னு பயந்துண்டு பட்சிகள் பூமியில் உட்காராதுன்னு வேதம் சொல்றது. இது கூட நம்புறது கொஞ்சம் சிரமம். நம்புற மாதிரி இன்னொன்று சொல்றேன். 7 விதமான மண் இருக்கு. அந்த மண்ணெல்லாம் யாகம் பொழுது உபயோகம். அதுக்கு புத்து மண், இந்த பாம்பு கரையா புத்து கட்டுறது பாருங்க, அது மாதிரி மண், உவர் மண், களிம்பு ஏற்பட்ட மண், இது மாதிரி 7 விதமான மண். கருப்பா ஒரு மண் இருக்கும். அந்த 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 6 மண்ணும் தெரிஞ்ச மண்,
ஏழாவது ஒன்று இருக்கு. இது எங்க கிடைக்கும்னா இது சந்திரமண்டலத்தில் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்ற. இந்த மண்ணு சந்திரமண்டலத்தில் இருக்கு. அப்ப இந்த மண் எடுக்கிறதுக்காக சந்திரமண்டலம் போகணுமான்னா போக வேண்டாம். ஒரு அடையாளம் சொல்லி எந்த விதையை போட்டாலும் அந்த விதை முளைக்காது. அப்படி ஒரு உவர் மண்ணுன்னு பேர் அதுக்கு. அந்த பூமி அங்கே போய் அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து வச்சு இந்த கர்மாவை பண்ணு. இந்த மண்ணு தான் சந்திரமண்டலத்தில் இருக்குன்னு வேதம் சொல்ற. சந்திரமண்டலத்தில் எந்த மண் இருக்கோ அது பூமியில் இருக்குன்னு. இது ஆச்சரியம் என்னன்னா அங்கேருந்து மண்ணை கொண்டு வந்தா அதே மண்ணு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.